ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் ஈஸியாக. அதுக்காக நான் ஸ்டவ்வில் பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். பாத்திரம் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் நம்ம வதக்கி எடுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1.5 டீஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இலக்கி கொடுத்துக்கோங்க. இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி நமக்கு தேவையான அளவு நம்ம புளி விட்டுக்கலாம். அதுவும் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா இப்போ நான் மிக்ஸ் ஜாரில் 2 மீடியம் சைஸு வெங்காயம், 4 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை எடுத்து நம்ம அதில் விட்டு நல்லா இலக்கி கொடுக்கலாம். இந்த நேரத்தில் நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா இலக்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அடுத்து கடைசி நம்ம செக் பண்ணும்போது உப்பு இல்லையானா நம்ம போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா இலக்கி விட்டுட்டு நம்ம இப்போ கொதிக்க விடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து நல்லா கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி கொஞ்ச நேரம் வேக விடுங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு இறக்குங்க. சூப்பரான புளிக்குழம்பு